ராதிகா பார்த்துட்டிங்கன்னா இன்னும் ஒரு தோற்றத்துக்கு காரணம் நான் தான் சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா பாக்கி வந்துட்டு இனியும் எப்படியும் சமாதானப்படுத்திடுறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா இனியுமே சமாதானம் ஆயிடுறாங்க. சரி நான் ஒன்று சொல்கிறதுக்காக நான் சமாதானம் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இனியும் சமாதானம் ஆகிட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா ராதிகா வந்துட்டு இதனால் காரணத்துக்கு நான் எதனா பண்ண தப்புனால தானே இவ்வளோ பிரச்சனை. இதனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாரும் ரிலாக்ஸேஷனாக ஒரு அவுட்டிங் மாதிரி போய் வரலாம் அப்படின்ற மாதிரி பாக்கி கிட்ட சொல்ல பாக்கி வந்துட்டு அவுட்டிங்க யார் எல்லாருமே வருவாங்களா? நான் வரேன். ஆனால் மற்றவங்களாம் வருவாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கன்வின்ஸ் பண்ணுறேன். நீங்கள் வரேன்னு சொன்னீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்ல சரி வரேன்ற மாதிரி சொல்லிட்டுறாங்க. உடனே இது பார்த்தீங்கன்னா கோபி கிட்ட சொல்கிறாங்க. கோபி வந்துட்டு சரி நான் எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணுறேன். நீங்கள் அரேஞ்ச் பண்ண டூர் மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கோபி பார்த்தீங்கன்னா கிளப்புறாங்க. அந்த டைமில் ராதிகாவும் வராங்க. ராதிகாவும் மையும் வரதை பார்த்து ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா இவங்க என்னத்துக்கிட்ட வராங்க இவங்களை என்னத்து கூட்ட அப்படின்னு சொல்லமா எல்லாரும் வீட்டில் இருக்க எல்லாருமே தான் அது என்ன அவங்கள மட்டும் எப்படி விட்டு போகிறது அப்படின்னு சொல்ல அவள் வேணாடா அவள் தான் அங்கேயும் பிரச்சனை தான் பண்ணுவா அவளால் எல்லாருக்குமே தலைவலி அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் இருக்கல நான் பார்த்துறேன் நான் தானே ஒரு கூட்டம் என்னால் தானே தப்பு நடந்துச்சு அதனால் நானே சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கூப்பிட்டு போகிறாங்க. இதனால் இனியாவை பார்த்திங்கன்னா ராதிகாவை பார்த்து ரொம்ப கோவப்படுறாங்க. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியாக டேடி கோசம் பார்த்திங்கன்னா எல்லாரும் போகிறாங்க. போயிட்டு பார்த்திங்கன்னா எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த டைம்லையும் பார்த்திங்கன்னா ஜீசர் இருந்துட்டு அவன் தான் கூப்பிட்டான்னா போகிற இடத்துக்கெல்லாம் கூப்பிட்றான்னா நீயும் கூட வந்துருவியா உனக்கு வேறு வேலையே இருக்கிறது இல்லையா உனக்கான கொஞ்சமான மனசாச்சு இந்த ஃபேமிலியோட போகிற இடத்துல நீ நாத்துக்கு வர அப்படின்னு கேட்க நான் ஃபேமிலி இல்லையா நான் உங்கள் ஃபேமிலி இல்லையா அப்படின்னு கேட்க நீ எப்படி எங்கள் ஃபேமிலி ஆகணும் இவங்கெல்லாம் மட்டும் தான் எங்கள் ஃபேமிலி நீ ஒன்றும் எங்கள் ஃபேமிலி இல்லை அப்படின்னு சொல்ல நான் கோபியோட ஒய்ஃப் அப்படி இருக்கும்போது நீங்கள் கோபிக்கு அம்மானா நான் உங்களோட மனைவி நீங்கள் எனக்கு மாமி அப்படின்னு சொல்ல யார் உனக்கு மாமியா நான் உன்னை மருமகளாவே ஏற்றுல நீ எனக்கு யாரோ தான் தயவு செஞ்சு கோபி வாழ்க்கையிலேருந்து விலகிரு அப்படின்னு சொல்ல நான் ஏன் விலகினோம் வை உங்கள் மகன்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்ல அவன் தான் புத்தி கெடுத்தனமா ஏதோ தப்பு பண்ணிட்டானா உனக்கு எங்கே போச்சு அறிவு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் உங்களை சொல்லலை நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நான் ஏன் வேலை பார்க்குறேன் என்ன தேவையில்ல சண்டை வைக்காதீங்க அப்புறம் நான் பதிலுக்கு பதில் பேசுனா சண்டை தான் வளரும் நாங்கள் ஏதோ ரிலாக்ஸ்க்காக வர வந்திருக்கோம் இங்கே வந்த இடத்துல சண்டை போடணுமா தயவு செஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராதிகா பார்த்தீங்கன்னா அமைதியை விட்டு விலகிடுறாங்க. இதை பார்த்தீங்கன்னா பாக்கிய கிட்ட சொல்கிறேன் எல்லாம் நீ கொடுக்குற இடம் தான் உன்னால தான் அவள் இவ்வளோ பேசுகிறா அப்படின்னு சொல்ல அத்தை நான் ஒன்றும் பேசலை நீங்களாச்சும் உங்கள் மருமகளாச்சு நடுவில் ஏன் என்ன இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியமே அங்கேருந்து போயிடுறாங்க. யாருமே என் பேச்சை மதிக்கிறதே இல்லை இந்த வீட்டில் நான் எந்த ராஜ்யமாக இருந்துச்சு இப்போ நடனா என் பேச்சுக்கு யாருமே மதிப்பு கொடுக்கல அந்தளவுக்கு நான் இதாகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி தனியாக புலம்ப ஆரம்பிச்சாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது. பாக்கியவங்க சரியும் பார்த்தீங்கன்னா இணைஞ்சாங்களா இல்லையான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலே இது பண்ணுற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.